ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ரவுண்டு 2க்கும் ரவுண்டு 3க்கும் ஒரு அரிய வாய்ப்பு இருக்குது. அது சொல்ல தான் இந்த வீடியோவில் வந்தேன். என்னென்னா, இந்த ரவுண்டு 1 மாணவர்களுக்கு எல்லா வருஷமும் அன்லக்கி தாங்க. சார் 171லேருந்து கஷ்டப்பட்டு படித்து 200க்கு 200லேருந்து 200 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க சார். கஷ்டப்பட்டு படித்து ரவுண்டு 1 வந்திருக்கிறேன். ரவுண்டு 1 நல்ல சீட் கிடைக்கும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் ஏன் சார் ரவுண்டு 1க்கு அன்லக்கின்னு சொல்கிறீங்கன்னா, ரவுண்டு 1க்கு நல்ல காலேஜில் எல்லா கல்லூரியிலையுமே வாய்ப்புகள் இருக்குது. ஏன் சிஇஜி, பிஹெச்சி, ஐடெக்கு, தியாகராஜா எல்லாத்துலேயுமே அவனுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் இங்கே குளறுபடிகள் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, ரவுண்டு 1ல் குறைஞ்ச சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கிறது, இல்லை திமிருத்தனமாக சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கிறது. அவன் கட் ஆஃப் 185 இருக்கும். வெறும் சிஇஜி, பிஹெச்சி, ஐடெக்கு, தியாகராஜா, சிஐடி முடிஞ்சுது. இந்த மாதிரி வைக்கக்கூடாது. அது ரவுண்டு 1க்கு மட்டும் இல்லை, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 தான். உன் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி வைக்கணும். அதாவது உன் ரேங்க்கு கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி வைக்கணும். அவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு 4-5 காலேஜ் வச்சுட்டு முடிச்சிடறான். சாய்ஸஸ் நிறையா கொடுக்கணும். அதுதான் நிறையா கொடுன்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ கொடுக்கலாம் சார் அப்படின்னு கேட்கும்போது, கொடுங்க. ஃபஸ்ட் ரவுண்டுக்காரங்க ஒரு 50-60 கொடுங்க, தப்பு கிடையாது. 50-60னா ஒரு பிஹெச்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஹெச்சியில் இசிஇ, சிஐடியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஐடியில் ஈஸி, அந்த மாதிரி ஒவ்வொரு கல்லூரியும் ஒரு 20 காலேஜ் செலக்ட் பண்ணி ஒரு 60 சாய்ஸ் கொடுங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன் சாய்ஸ் ஃபில்லிங் கம்மியாக கொடுக்குறீங்கன்னு தெரியல. இந்த கம்மியாக கொடுக்குற ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, யாரோ பேச்சு கேட்டு, நல்லா கேட்டுக்கும், யாரோ பேச்சு கேட்டு, யார் வேணாலும் இருக்கலாம், யார் வேணாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். யாரோ பேச்சு கேட்டு நல்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருப்பான். ஊடால ஒரு 3rd tier காலேஜ் வச்சுருப்பான். உடனே அந்த ரேங்க்கு முன்னாடி ரேங்க்லலாம் இருக்கான், நல்ல ரேங்க் தானே வச்சுருக்கான். 180 கட் ஆஃப்னா நல்ல ரேங்க் தானே வச்சுருப்பான். நல்ல ரேங்க் வச்சுருப்பான். கீழே அப்படியே செக் பண்ணிட்டு வரும்போது நல்ல தரம் குறைந்த கல்லூரி வச்சுருப்பான். டக்குன்னு அதை எடுத்து கொடுத்துரும் கம்ப்யூட்டர். அவ்வளோதான். ஏன்னா அந்த ரேங்க்குக்கு தான் ஈஸியாக கிடைக்குமே, முன்னாடி இருக்கானே அவன், அதனால் அது கிடச்சிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி தவறுதலான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனாலையும், சாய்ஸ் ஃபில்லிங் கம்மியாக வைக்கிறதுனாலையும், அண்ட் தெரியாமல் புரிதல் இல்லாமல் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுனாலையும், இப்போது 185 எடுத்துருக்கிற எல்லாத்துலேயுமே சிஎஸ்சி மட்டும் வச்சுருக்கிற ஒரு கீழே காலேஜ் ராமகிருஷ்ணா வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா கிடைக்கும். நீ ராமகிருஷ்ணாவும் வைக்காமல், நீ கீழே ஸ்ரீ ஈஸ்வர், கேபிஆர் அது போன்ற கல்லூரிகளை வைக்காமல், நான் இந்த வருஷம் கட் ஆஃப் வச்சு சொல்கிறேன், வெறும் ஒரு 10 காலேஜ் டாப் காலேஜ் மட்டும் வச்சுட்டு சிஎஸ்சி மட்டும் எதிர்பார்க்குறேன்னா கிடைக்காது. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் உன் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரியும் இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டாப் காலேஜும் வைக்கணும், உன் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரியும் வைக்கணும். உன் கட் ஆஃப்க்கு கீழே இருக்க கட் ஆஃப்க்கெல்லாம் எது கிடச்சிருக்குன்னு பார்த்து அதையும் வைக்கணும். இதைத்தான் எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கேன். சரி விடுங்க, இப்போ என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு பார்க்கலாம். 2025 டேட்டா இது எதுக்கு சார் நாங்கள் பார்க்கணும், எங்களுக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு நினச்சிருக்கலாம். கண்டிப்பாக இது பாருங்கள். இது பார்க்குறதுனால ரவுண்ட் 2க்கு ரவுண்ட் 3க்கு எவ்வளோ நன்மைன்னு பாருங்கள். ஏன்னா சீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், இந்த சீட்டு அங்கே போகும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சீட் ட்ரான்ஸ்ஃபருங்கிறத விட அந்த ஸ்டூடெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது. எவ்வளோ பேர் ரவுண்டு 1லேருந்து ரவுண்ட் 2க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காங்க நல்லா கேட்டுக்க. ரவுண்டு 1ல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கப்பா. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா தான் எல்லாத்துக்கும் அது போய் சேரும். இது வீடியோக்கு ஒரு எல்லோரும் லைக் போடுங்க. லைக் போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் அது போய் சேரும். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும், யாருக்கு வாய்ப்புன்னு புரியும். ரவுண்டு 1 நினச்சிட்டு இருக்கேன் நான் தான் ராஜா. ரவுண்ட் 2 ரவுண்ட் 3க்கு தான் வாய்ப்பு அதிகம். இங்கே ரவுண்ட் 3 லோ கட் ஆஃப்னு சொல்லி அழுதுட்டு இருப்பான், ஆனால் அவனுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரவுண்டு 1ல் சீட்டு முடிஞ்சு நிறைய பேர் கவுன்சிலிங் முடிஞ்சு வந்துடும். ரவுண்ட் 2க்கு வேகன்சி லிஸ்ட் வரும். ரவுண்ட் 2காரங்களாம் வெயிட்டிங்கு. ஐயோ 150 தான் கட் ஆஃப் வச்சுருக்கேன், எனக்கெல்லாம் சீட்டு கிடைக்குமா, நான் இவ்வளோ ரேங்க் இருக்கேன், 1 லட்சம் ரேங்க் தாண்டி இருக்கேன், 70,000 ரேங்க் தாண்டி இருக்கேன், எனக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அவ்வளோ பேர் ஆப்சண்ட் ஆவான், அண்ட் அவ்வளோ பேர் தப்பாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவான். அந்த சீட்டெல்லாம் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ரவுண்ட் 2க்கு வந்துடும், வேக்கன்சி ஆயிரும். அந்த சீட்டு வேண்டான்னு சொல்லிட்டு வருவான், கியூட் பண்ணிட்டு வருவான், டிக்ளைன் பண்ணிட்டு வருவான், ஏதோ குறுக்குத்தனமாக போட்டிருப்பான், கிறுக்குத்தனமாக சீட்டு போட்டிருப்பான், சாய்ஸ் ஃபில்லிங் போட்டிருப்பான். அது வேண்டான்னு சொல்லிட்டு வர அளவுக்கு டிக்ளைன் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நாட் அ லெட்டர் வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. டிக்ளைன் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க. டிக்ளைன் வேண்டாம் சொல்லி அடுத்த ரவுண்டு வருவான். இதெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் தவறுதுனால. ஸோ அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் லைக் மட்டும் பண்ணுங்கள். ஜாயிண்ட் 26,719 பேர் பக்கம் ரவுண்டு 1ல் இருந்தாங்க. இந்த டேட்டாலாம் உங்களுக்கு உண்மையாக வேணும்னா நான் பிடிஎஃப் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு பிடிஎஃப் இருக்குங்க. மொதல் ரவுண்டில் எவ்வளோ பேர் இருந்தாங்க, எவ்வளோ பேருக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க கல்லூரியில், ரெண்டாவது ரவுண்டில் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, 7.5 ரிசர்வேஷனில் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டேட்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிடிஎஃப் நான் ஃபைல் வைக்கிறேன், நீங்கள் எடுத்து பாரு. உண்மையான டேட்டா இந்த ரவுண்டில் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க,
ரவுண்ட் 2க்கு எவ்வளோ பேர் போயிருக்காங்க, ரவுண்டு 1லேருந்து ரவுண்ட் 2க்கு எவ்வளோ பேர் போயிருக்காங்க, ரவுண்டு 2ல் வந்து எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ரவுண்டு 2லேருந்து ரவுண்ட் 3க்கு தப்பாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி எவ்வளோ பேர் போயிருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள். அது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், என்னடா அது இவ்வளோ கேவலமாக இருக்கே, நல்ல கட் ஆஃப் எடுத்துகிட்டு தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறது தோணும். ஸோ பாருங்கள், ரவுண்டு 1 26,719 ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆனால் எவ்வளோ பேர் சாய்ஸ் ஃபில்லிங் கூப்பிட்டுருக்காங்க, 39,145 பேர். இந்த வருஷம் எவ்வளோ பேர் கூப்பிட்டுருக்காங்க, 37,000 பேர் கூப்பிட்டுருக்காங்களா? 39,145ல் 145ல் ஆப்சன்டீஸ் எவ்வளோனா, சீட் எடுத்துகிட்டு வேணான்னு சொல்லியிருப்பான், சீட் எடுத்துகிட்டு சும்மா விட்டுருப்பான், அதாவது ரிப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டான், இல்லை சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ணியிருக்க மாட்டான். இதெல்லாம் ஆப்சன்டீஸ் கேட்டகரியில் வரும். இது என்னென்னா ஆப்சன்டீஸ்னால் அந்த கேட்டகரியில் போயிடும். 11,432 மெம்பர்ஸ் ஆப்சன்டீஸ், கிட்டத்தட்ட சீட் எடுக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த கேட்டகரிக்குள்ளே எல்லோரும் வருவாங்க, சீட் எடுக்கலைங்கிற கேட்டகரிக்குள்ளே. அப்போ ஜாயின் பண்ணியிருக்கிற எவ்வளோ பேர், 26,719 பேர். கிட்டத்தட்ட 11,442 பேர் சீட் எடுக்கலை. ஸோ இந்த சீட்டெல்லாம் எங்கே போகும், இந்த சீட்டு ரவுண்ட் 2க்கு போகும். மொதல் ரவுண்டில் 26,000 சீட்டு முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போது சீட்டு முடிஞ்சிருமாங்க சார்? கண்டிப்பாக முடியாது. இருக்கும் நல்ல கல்லூரியில் எவ்வளோ இருக்குது சீட்டு, 50க்கும் மேற்பட்ட நல்ல கல்லூரிகள், டாப் கல்லூரிகள், டாப் நாச் கல்லூரிகள். அதில் கணக்கு போட்டாலே உனக்கு வரும். அதில் கண்டிப்பாக சீட் இருக்கும். அந்த டாப் 50 காலேஜில் கண்டிப்பாக சீட் இருக்கும். அந்த சீட்டெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரும்பொழுது உங்களுக்கு ரவுண்ட் 2ல் வாய்ப்பு கிடைக்குங்க. அண்ட் ரெண்டாவது, ரவுண்ட் 2ல் 52,682 பேர், 7.5 ரிசர்வேஷனும் சொல்ல போகிறேன். அந்த மாணவர்கள் ஓடிடாதீங்க, வந்துடுறேன். 52,682 பேர் வந்து சீட் எடுத்திருக்காங்க, ஜாயின் பண்ணிட்டாங்க காலேஜில். 98,564 பேர் கூப்பிட்டுருக்காங்க. எவ்வளோ பேரை கூப்பிட்டுருக்காங்க? 98,564 பேரை. இதில் சீட்டு எடுக்காமல் குவிட் பண்ணியிருக்கலாம், டிக்ளைன் பண்ணியிருக்கலாம், இல்லை கவுன்சிலிங் விட்டு வெளியே போயிருக்கலாம், சீட் எடுத்து ரிப்போர்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், ஆப்சன்டீஸாக இருக்கலாம். எல்லாம் சேர்த்து 45,858 பேர். அப்போது உண்மையாலே 98,000 பேரில் 52,682 பேர் தான் சீட் எடுத்திருக்கான். அதுதான் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் உங்களுக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட பாருங்கள் 1,00,000 பேர், 1,00,000 பேருங்கிற பாருங்கள், கிட்டத்தட்ட பாருங்கள் 11,000 ப்ளஸ் 45,000 ப்ளஸ் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து சீட்டே எடுக்கலைங்க. அப்போது உங்களுக்கு வாய்ப்புகள் கூடிகிட்டே இருக்குது. ரவுண்டு அடுத்தடுத்த ரவுண்டு போக சீட்டு முடிஞ்சாலும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோ பேர் மிஸ் பண்ணுறாங்க. அந்த சீட் எல்லாமே அடுத்தடுத்த ரேங்க் உள்ளவனுக்கு போகும். ஸோ தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ரவுண்டு 3ல் 50,093 பேர் சீட் எடுத்துட்டாங்க, ஜாயின் பண்ணிட்டாங்க. எவ்வளோ பேர் கூப்பிட்டுருக்காங்க பாருங்கள், 1,01,558 பேர். அப்போ இதில் ஆப்சன்டீஸ் நீயே கணக்கு போடு, 50,000 பேர். நான் அதான் சொல்கிறேன்ல, நீ நல்லா கவனிச்சு பார். இப்போ இங்கே போட்டிருப்பார், ரவுண்ட் 3ல் ஆப்சன்டீஸும் நாட் அலர்டட் ஆனவங்க. ஏன்னா ரவுண்ட் 3க்கு அப்புறம் ரவுண்ட் 4 கிடையாது. ரவுண்ட் 3க்கு ஆப்சன்டீஸ் அண்ட் நாட் அலர்ட், ஆப்சன்டீஸ் நாட் அலர்டட். அலர்ட் ஆகலைன்னா ரவுண்ட் 4 இருக்கா? ரவுண்ட் 3க்கு அபாயமணி, டேஞ்சர். நீ நல்ல சீட்டு ரவுண்ட் 3லே எடுத்தாகணும். ஆப்சன்டீஸு நாட் அலர்ட் வந்தால் அடுத்த ரவுண்டு போக முடியாது. ஆனால் இதுவே ஒரு நாட் அலர்ட் ரவுண்டு 1க்கு வந்தால் மேலே இருக்கான்னு பார்த்து ஒரு ஆப்ஷன் அமுத்தலாம், அதில் அமுத்திக்கிட்டு அதில் மேலே இருந்ததுன்னா எடுத்து கொடுக்கும், இல்லைன்னா அடுத்த ரவுண்டு போயிடலாம். அதே மாதிரி ரவுண்ட் 2க்கும் நாட் அலர்ட் வந்தால் ஒரு கை பார்க்கலாம் மேலே இருக்கான்னு, அப்வர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது கிளிக் பண்ணால் பார்க்கும், இல்லைனா அடுத்த ரவுண்டு போயிடலாம். ரவுண்டு 3க்கு என்னத்தை போய் இருக்குது, ரவுண்ட் 4 இருக்கா? இல்லை. அதனால் ரவுண்ட் 3க்கு ஆப்சன்டீஸ் ப்ளஸ் நாட் அலர்டர் வந்தவங்க 51,495 பேர். கிட்டத்தட்ட 50,093 பேர் தான் சீட் எடுத்துருக்காங்க. மொத்தமாக சீட் எடுத்தவங்களே இவ்வளோ தான், 26,000 சொச்சம் பேர், 52,000 சொச்சம் பேர், 50,000 பேர், அவ்வளோதான். இதுதான் டேட்டா. போன வருஷம் 70,000 சீட்டு பக்கம் வேக்கண்ட், நல்ல கல்லூரியிலே சீட்டு வேக்கண்ட்டு. புரியுதுங்களா? ஸோ இது டேட்டா, இது 2025 டேட்டா. நீங்கள் வேணால் ப்ரொஃபிஷன் அலாட்மெண்ட் லிஸ்ட் எடுத்து ஒவ்வொரு ரவுண்டாக எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிக்காம பாருங்கள், இந்த கணக்கு வரும். ரெண்டாவது, 1வது ரவுண்ட்லேருந்து 2வது ரவுண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கீங்க எவ்வளோ பேர், முட்டாள்தனமாக பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் டிக்ளைன் பண்ணியிருக்கலாம், டிக்ளைன் பண்ணி அடுத்த ரவுண்டு போயிருக்கலாம், சாய்ஸ் ஃபில்லிங் தவறுதலாக கொடுத்து நாட் அலர்ட் வந்திருக்கலாம், சாய்ஸ் ஃபில்லிங் கம்மியாக கொடுத்து நாட் அலர்ட் வந்திருக்கலாம், இல்லை பிடிக்காத காலேஜ் வந்திருக்கும், டிக்ளைன் பண்ணிட்டு அடுத்த ரவுண்ட் போயிருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ரவுண்டு 1லேருந்து ரவுண்ட் 2 தப்பு பண்ணி போனவங்க எவ்வளோ பேர்னா 994 பேர். கிட்டத்தட்ட 198 கட் ஆஃப், 197 கட் ஆஃப், 96 கட் ஆஃப். நீ டேட்டா எடுத்து பாரு. அதில் 994 பேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கான். இதில் ரவுண்ட் 2ல் முதல்ல 994 பேர் ரவுண்ட் 2ல் வருவான். இதில் டிஸ்டர்பன்ஸ் தான், ரவுண்ட் 2க்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான். முடிச்சுட்டு அப்படியே போக வேண்டியதானே, முடிக்காமல் ரவுண்ட் 2க்கு வந்து ரவுண்ட் 2காரங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்குறது. முதல்ல அவன் தானே இருக்கான், அவனுக்கு சீட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான், சீட் எடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு சீட்டு எடுத்து கொடுக்கும் கம்ப்யூட்டர். ஸோ அதனால் இவன் தான் முதல்ல வருவான் ரவுண்ட் 2ல். இந்த ரவுண்டு 1லேருந்து ரவுண்ட் 2க்கு வரான் பாருங்க. அவன் ரவுண்டு 1லேருந்து ரவுண்டு 3க்கு போனவங்க,
ரவுண்டு 1 ரவுண்ட் 2க்கும் போயிருக்கான், சீட்டு தப்பாக அதுலேயும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி சீட் எடுக்க முடியாமல் ரவுண்டு 3க்கும் போயிருக்கான். போய் 24 பேர் போயிருக்கான், 198 கட் ஆஃப் காரம் போயிருக்கான். இதில் டேட்டா இருக்குங்க, 24 மெம்பர்ஸ் போயிருக்காங்க. இது முதல் ரவுண்ட்லேருந்து வந்தவங்களே இவ்வளோ குளறுபடி பண்ணுறதுக்கான காரணம் அவங்களுக்கு அறியாமை. சாய்ஸ் ஃபில்லிங்னா என்னன்னு தெரியல, பயம். சாய்ஸ் ஃபில்லிங் கம்மியாக கொடுக்கறது, கம்மியாக கொடுத்தோன்னா என்ன ஆகும், ரொம்ப கம்மியாக கொடுக்குறதா என்ன ஆகும், நம்ம கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி கொடுக்கறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அண்ட் சாய்ஸ் ஃபில் ட்ரிக்கே தெரியாமல் நம்ம கட் ஆஃப் நல்லா தான் இருக்கும், ஆனால் நீ சிஇஜியில் மட்டுமே உனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணுன்னா கிடைக்குமா? இருக்குல்ல, ஒரு 20-25 கல்லூரிகளுக்கு வைக்க வேண்டியது தானே. ஆனால் வைக்க மாட்டாங்க. நான் எனக்கு பிடிச்ச காலேஜ் பக்கத்து வீட்டில் தான் போவேன், பக்கத்தில் தான் போவேன், பக்கத்து இருக்க காலேஜ் தான் போவேன், அந்த காலேஜ் மட்டும் தான் நான் படிப்பேன்னு சொல்லிட்டு அங்கேயே புக் பண்ணணும், அங்கேயே நான் வந்து சீட்டு கிடைச்சா போதுன்னு சொல்லிட்டு அதே சாய்ஸ் ஒரு சாய்ஸ் போடுவான், கிடைக்காது. புரிஞ்சதுனா நிறைய சாய்ஸஸ் போடணும். அண்ட் கட் ஆஃபுக்கு தகுந்த மாதிரி போடணும், ரேங்க்குக்கு தகுந்த மாதிரி போடணும். ஓகே, ரவுண்டு 2லேருந்து ரவுண்டு 3க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனவங்க, ரவுண்டு 2லேருந்து ரவுண்டு 3 3000 பேர், 2991 பேர். இவ்வளோ பேர் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பேர்த்தில்? 52,652 பேர், 282 பேர் சீட் எடுத்துட்டாங்க. 98,564 பேர் கூப்பிட்டுருக்காங்க. அதில் ஆப்சன்டீஸ் இவ்வளோ பேர். ஸோ இதில் தவறுகள் பண்ணவங்க இது போக தவறுகள் பண்ணுங்க இவ்வளோ பேர் ரவுண்ட் 2லேருந்து ரவுண்ட் 3க்கு போயிருக்காங்க. 2991 பேர். கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அநியாயம். சாய்ஸ் ஃபில்லிங் தப்பாக கொடுக்குறது, அதாவது சாய்ஸஸ் தப்பாக கொடுத்து டிக்ளைன் பண்ணிட்டு போகிறது, கம்மியான சாய்ஸ் கொடுத்து நாட் லெட்டர் வந்தது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்போர்டில் கொடுத்து அக்செப்டன் அப்போர்ட்னா ஓகே, டிக்ளைன் அப்போர்டு கொடுத்து போகிறது. இல்லை எனக்கு புரியல, விளையாண்டுருப்பானுங்க சில பேர். அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க. ரவுண்டு 3ல் வந்து பார்த்திங்கன்னா ஆப்சன்டீஸ் ப்ளஸ் நாட் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா 51,000 பேர். அது முதலே சொல்லிட்டேன். ஓகே, இதுதான் கணக்கு. ரவுண்டு 3லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, அதனால் இங்கே நான் போடலை. ரவுண்டு 3லேருந்து ரவுண்டு 4 கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், ரவுண்டு 3காரங்க கொஞ்சம் உஷாராக அதே இதில் காலேஜ் எடுத்துகிட்டு நல்ல காலேஜ் எடுத்துகிட்டு போகிற வழியை பாருங்கள். அவ்வளோதான். ரவுண்டு 3க்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் அடித்தது பாரு ஜாக்பாட் மாதிரி ரவுண்ட் 2க்கு ரவுண்ட் 3க்கு அந்த சீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். அந்த சீட்டெல்லாம் கண்டிப்பாக நமக்கு நிற்கும். ரவுண்ட் 2க்கும் நிற்கும். ரவுண்ட் 2ல் விட்ட சீட்டாக ரவுண்ட் 3ல் நிற்கும். சார் விட்டுட்டேங்கிறீங்களே, நல்ல காலேஜ் இருக்குமா இருக்காதா? நல்ல காலேஜ் இருக்கும். நல்ல காலேஜ் இருக்கும். எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னு கேட்டால், டயர் 1ல் மெக்கானிக்கல் மாதிரி கோர்சஸ் இந்த வருஷம் கிடைக்கலாம் 150K. அண்ட் டயர் 2ல் வந்து இசிஇ ட்ரிபிள்இ போன்ற கோர்ஸுகள் கிடைக்கலாம். அண்ட் டயர் 3ல் வந்து சிஎஸ்சி மாதிரி கோர்சஸ்கள் கிடைக்கலாம். இந்த மாதிரி டேட்டா ஸ்ப்ளிட் ஆகிடும். போன வருஷத்தோட கட் ஆஃப் கம்மி, அதுவுமே ஒரு அட்வான்டேஜ் பார்த்துக்கோங்க. அடுத்தது 7.5 ரிசர்வேஷன். போன வருஷம் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ரவுண்டு 1ல் 2177 பேரை கூப்பிட்ருக்காங்க. அதாவது ஜாயின் பண்ணிட்டாங்க, சீட் எடுத்து 2662 பேர் கூப்பிட்ருக்காங்க. 7.5 ரிசர்வேஷன்லையும் தப்பு பண்ணியிருக்காங்க. அதாவது 102 பேர் தப்பு பண்ணியிருக்காங்க. ரவுண்டு 1லேருந்து ரவுண்ட் 2க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்காங்க. 7.5 ரிசர்வேஷனே இலவச சீட்டு கிடைக்கிறதே கஷ்டம். அது வந்து யூஸ் பண்ணி, அது ஆளுங்களே கம்மி ஃபஸ்ட் ரவுண்டில் யூஸ் பண்ணி நல்ல கல்லூரியில் சீட்டை பிடிக்காமல் 102 பேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்காங்க. தப்பான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க, இல்லை நிறைய சாய்ஸஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. 485 பேர் ஆப்சண்ட் வேறு. 7.5 வந்து தாராள மனசுன்னு நினைக்கிறாங்க. ஆப்சண்ட்னா மேபி பேராமெடிக்கல் போயிருக்கலாம், இல்லை வந்து நான் ஜென்ரலியும் சொல்கிறேன், ஜென்ரலி அப்படி தான், பேராமெடிக்கல் போயிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது போயிருக்கலாம். இந்த முதல் ரவுண்டுக்காரங்களே நம்ப முடியாது. முதல் ரவுண்டுக்காரங்க நீட்டுக்கு மெடிக்கல் சைட் போயிடுவான், இல்லை அக்ரிக்கு போயிடுவான், வெட்டினரி போயிடுவான். இந்த முதல் ரவுண்டுக்காரங்கள சொல்ல முடியாது. நல்ல மார்க் வச்சுருந்தாலும் எங்கே வேணாலும் போகலாம். ஓகே ரைட். ரவுண்ட் 2 9607 பேர் சீட் எடுத்துட்டாங்க. இருக்கிறதே 15,000 சீட் தான் போன வருஷம். இந்த வருஷம் ஒரு 2,000 சீட் அதிகமாகும்னு நினைக்கிறேன். 7.5ல் பார்ப்போம். ஸோ எடுத்துட்டாங்க புத்திசாலித்தனமாக. 16,658 பேருக்கு போயிருக்காங்க, உள்ளே கூப்பிட்ருக்காங்க. இதில் 6,651 பேர் ஆப்சண்ட்டுன்னு கணக்கில் வரலாம், சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ணலங்கிற கணக்கு வரலாம். ஐ மீன் அந்த ஆப்சன்டீஸ் கணக்கு தான் அது. அண்ட் மோரோவர் சாய்ஸ் ஃபில்லிங்கே, அதாவது வேறு ஏதாவது கல்லூரி எடுத்து போயிருப்பாங்க. ஐ மீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சும்மா போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியும் கணக்குகள் வரும். சரிங்களா? ஜென்ரலி வரும், இதுலேயும் வரும். ஸோ அதனால் 6000 பேர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சீட் எடுக்கலைங்கிறது தான் இங்கே உண்மை. அண்ட் ரவுண்ட் 2லேருந்து ரவுண்ட் 3க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிறது எவ்வளோ பேர்? 746 பேர். தப்பான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி 746 பேர் பக்கம் ரவுண்ட் 2லேருந்து ரவுண்ட் 3க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காங்க. புரிஞ்சுதா? இந்த ரவுண்ட் 2லேருந்து ரவுண்ட் 3க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது இது ஒன்றும் என்ன சொல்கிறது, ஒரு பெருமையான விஷயம் கிடையாது. இது யோசிக்கணும். இந்த மாதிரி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கணும். அதே ரவுண்டில் உங்கள் ரவுண்டில் ரவுண்டு 1 ரவுண்ட் 2ல் எடுக்க முடியலன்னா ரவுண்ட் 3க்கு போய் என்னத்தை போய் அந்த பையன் பண்ண போகிறோம்? ரவுண்டு 1 ரவுண்ட் 2ல் நல்ல காலேஜ் இருக்கும். அந்த காலேஜ் ஏதாவது ஒன்று எடுக்காமல் ரவுண்ட் 3ல் போய் ஒன்றத்துக்காகாத காலேஜ் எடுத்து என்ன பிரயோஜனம்? எனக்கு புரியல. சாய்ஸ் ஃபில்லிங்னு எதுக்கு வச்சுருக்காங்க? ஒன் சாய்ஸ் படி கொடுக்கறதுக்கு தான் வச்சுருக்காங்க.
அதை தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு தவறுதலாக பண்ணி இந்த மாதிரி சீட் எடுக்கிறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. தயவு செய்து ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி வைக்கணும். டாப் காலேஜெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் ரேங்க்குக்கு ஏற்ற மாதிரி காலேஜ் வைக்கணும். அதுக்கப்புறம் கீழே இருக்க அடுத்து உனக்கு 185 கட் ஆஃப்னா 180க்கு கிடச்ச காலேஜெல்லாம் இருக்குல்ல, 180 கிடச்சிருக்கும். அந்த ரேங்கை பாரு, அந்த ரேங்கை பார்த்துட்டு கீழே ஒரு ரேங்க்கு கீழே கிடச்சிருக்கும். 40,000 ரேங்க் வச்சுருக்கேன், 45,000 50,000க்கு ரேங்க் இருக்கும், 55,000 கிடச்சிருக்கும். அந்த கல்லூரியும் போடு. அப்போ தான் நாட்டினோட வருது அப்போர்டு கொடுக்க வசதியாக இருக்கும். சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்க மாட்டேறீங்க. ஏன்னா இந்த தப்புகள் நடக்குங்க. ஆப்சன்டீஸ் ப்ளஸ் நாட் அலர்டட் வந்து பார்த்திங்கன்னா 25,851 பேர் ரவுண்டு 3ல். ஆப்சன்டீஸ் ப்ளஸ் நாட் அலர்டட் ஆக்சுவலாக ரவுண்டு 4 கிடையாது இல்லையா. இப்போ 25,851 இப்போ ரவுண்ட் 3ல் 27,000 பேர் கூப்பிட்டுருக்காங்க. 2,075 பேர் சீட் எடுத்துட்டாங்க. ஏன்னா சீட்டே அவ்வளோதான் இருக்குது பாருங்கள், கணக்கு போடுங்க. 11,000 பேர் 13,000 பேர் எடுத்துட்டாங்க, சீட் எடுத்துட்டாங்க. 14,000 பேர் சீட் எடுத்துட்டாங்க, சீட்டு முடிஞ்சிச்சு. அண்ட் இவங்களுக்கெல்லாம் சீட்டு கிடைக்கலன்னு வச்சுக்கலாம், பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க, இவங்களுக்கு சீட்டு கிடைக்கலன்னு வச்சுருக்கலாம், இல்லை ஆப்சன்டீஸும் வச்சுக்கலாம். 27,000 பேர் கூப்பிட்டு 2,075 பேர் தான் சீட் எடுத்து, சீட் கிடைக்கல. 7.5ல் கிடைக்கலன்னா ஜென்ரல் எடுத்துக்கலாம். 2 சாய்ஸ் பில்லிங் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? அதனால் கவலைப்படாதீங்க. ஆப்சன்டீஸ் அண்ட் நாட் அலர்டட் 25,851 பேர். 7.5 ரிசர்வேஷனில் கலந்து கொண்டு போன வருஷம் கிடைக்காதவங்க இவ்வளோ பேர். நீங்கள் இது ஆப்சன்டீஸை கணக்கு போடுங்க, கிடைக்காதவங்க இவ்வளோ பேர் அப்படின்னு கூட ஆப்சன்டீஸாக இருக்கலாம், இல்லை வந்து தவறுதலாக பண்ணி வெளியே போயிருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சீட்டே 7.5ல் கிடைக்காம இருக்கலாம். இந்த டேட்டா புரிஞ்சுதான்? ஸோ 7.5 பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொன்னால் முதல் ரவுண்டில் கிடச்சிரும். 2வது ரவுண்டில் அருமையான சாய்ஸ் பில்லிங் பண்ணாலும் கிடச்சிரும். ரவுண்ட் 3ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. போன வருஷத்தோட டேட்டா அதான் சொல்லுது. ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்து பார்க்கும்போது 3வது ரவுண்டுக்காரனும் கூட 2வது ரவுண்டுக்காரனும் கூட கிடச்சிருக்கு. 2வது ரவுண்டில் கடைசி ரேங்க் வரவனுக்கு கிடச்சிருக்கு. அப்போ நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. 3வது ரவுண்ட்லேயும் கிடச்சிருக்கு பாருங்கள், 3வது ரவுண்ட்லேயும் அலர்ட் ஆகிருக்கு இவ்வளோ பேர்த்துக்கு. ஸோ வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை நல்ல காலேஜ் கிடைக்கலன்னா ஜென்ரலில் நல்ல காலேஜ் எடுத்துப்போங்க, ஃபீஸ் போனாலும் பரவாயில்ல. நான் என்ன சொல்கிறேன்னா 4 வருஷம் படிக்க வைக்கிறீங்க. 7.5 ரிசர்வேஷன் இலவச சீட்டுக்காக வாகாவளி காலேஜை ஏதோ ஒரு காலேஜில் சேர்த்திடாதீங்க. தயவு செய்து ஃபீஸ் போனால் பரவாயில்ல, ஜென்ரலில் எஜுகேஷன் லோன் எடுத்து படிக்க வைங்க. அவன் 4 வருஷம் கழித்து சம்பாரித்து கண்டிப்பாக பெரிய லெவலில் வருவான். இதுவே வந்து ரொம்ப தரம் குறைந்த கல்லூரியில் ஃபீஸ் சீட் படித்து அவன் கஷ்டப்பட்டு ஒன்றுத்தும் ஸ்கில்லு டெவலப் பண்ணாமல், இன்றைக்கெல்லாம் எல்லா காலேஜும் போய் பாருங்கள், நல்ல காலேஜெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில்லு, இனோவேஷனு, இண்டஸ்ட்ரி டைஅப்பு, ஃபாரின் லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்குறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸு, பையனுக்கு படிக்கும்போதே இன்டர்ன்ஷிப்பு, நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. பையன் படிக்கும்போது ஸ்டார்ட் அப்பில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நல்ல காலேஜ் தான் கிடைக்கும். ஏதோ ஒரு பேர் தெரியாத காலேஜு, தரம் குறைந்த காலேஜ் போனீங்கன்னா கிடைக்காது. தயவு செய்து மாணவர்களாக நீங்கள், அதுக்கு தான் இவ்வளோ வீடியோ போடுறோம். ஸோ இந்த டேட்டாலாம் என்ன சொல்லுதுன்னு பார்த்துக்கோங்க. இவ்வளோ பேர் சீட் எடுக்காமல் போகிறான் 7.5ல் ரவுண்டு வைஸ். அண்ட் ஜென்ரலில் வந்து இவ்வளோ பேர் சீட் எடுக்காமல் போகிறான். முதல் ரவுண்டுக்காரன் எவ்வளோ முட்டாள்தனம் பண்ணிகிட்டு இருக்கிறான் பாருங்கள். ரவுண்டு 1லேருந்து ரவுண்டு 3க்கு போனவன் பாருங்கள் எவ்வளோ பேருன்னு. ஸோ அதனால் தயவு செய்து இந்த ரவுண்டு 1 தவறு பண்ணிகிட்டே தான் இருப்போம். ரவுண்டு 1காரங்களுக்கு ஒரு எச்சரிக்கை வீடியோ வச்சுக்கோங்க. ஆனால் ரவுண்டு 2 ரவுண்டு 3 இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நல்லபடியாக சாய்ஸ் பில்லிங் பண்ணுங்கள். இப்போவும் நான் வந்து உங்களுக்கு ஹோப் கொடுத்துருக்குறேன். 160 கட் ஆஃப் இருந்தாலும், 150 கட் ஆஃப் இருந்தாலும், 140 கட் ஆஃப் இருந்தாலும், இந்த தடவை கல்லூரிகள் அதிகமான உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. நல்ல கல்லூரி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. என்ன, உங்கள் கட் ஆஃப் தகுந்த மாதிரி வைக்கணும். ஒரே காலேஜ் 2 காலேஜ் நிற்காமல் நிறைய காலேஜை செலக்ட் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி ரவுண்டு 3காரங்களுக்கு வாய்ப்பு இருக்காங்க சார். 100 கட் ஆஃப் முடி வாய்ப்பு இருக்குது. 100 கீழே வரும்பொழுது காம்ப்ரமைசேஷன் பண்ணுங்கள். என்னை கேட்டால் 80 கட் ஆஃப் கீழே, 90 கட் ஆஃப் கீழே நீங்கள் யோசிக்கணும் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க. ஏன்னா மேக்ஸ்லேயே ரொம்ப கம்மி மார்க் எடுத்திருப்பீங்க. ஒருவேளை உங்களால் படிக்க முடியும்னா ஏன்னா 100-90 கட் ஆஃப் எடுத்தவன் மேக்ஸில் 40 மார்க் 45 மார்க் 50 மார்க் தான் எடுத்திருப்பான். ஸோ அந்த மார்க்கை வச்சு நம்ம வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு யோசிச்சுக்கோ. நான் கேவலப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கு படிக்க முடியும், கண்டிப்பாக என்னால் முடியும்னு நினைக்கிறவன் கண்டிப்பாக படிங்க. நான் வந்து யாரையும் குறை சொல்லணும்னு சொல்ல. இல்லைன்னா பேரண்ட்ஸை ஏமாற்றி சும்மா நான் படிப்பேன்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபீஸையும் கரியாக்காதீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். தயவு செய்து இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த டேட்டா என்ன சொல்லுதுன்னா, ஒழுக்கமாக சாய்ஸ் பில்லிங்னா செருப்பால் அடித்த மாதிரி நமக்கு வந்து எந்த சீட்டும் கிடைக்காம போயிடும். நம்ம கஷ்டப்பட்டதுக்கு படித்ததுக்கு வழி இல்லாமல் போயிடும். நம்ம படித்து பலன் இல்லாமல் போயிடும். இதை நீங்கள் எல்லாத்துட்டையும் சொல்லுங்கள். தயவு செய்து இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். டேட்டா ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் டேட்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரவுண்டு வைஸ் வச்சுருக்கேன். 7.5 ரிசர்வேஷன் ரவுண்டு போய் வச்சுருக்கேன். ரவுண்டு வைஸில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எந்தெந்த கட் ஆஃப் வந்து எடுத்திருக்கான் சீட்டு, எந்தெந்த கல்லூரியில் கவுன்சிலிங் கோடோட போட்டிருக்கும், அதாவது காலேஜ் கோடோட போட்டிருக்கும், எந்த காலேஜில் கிடச்சிருக்குன்னு. ஸோ நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க.
ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.